வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எக்ஸல் சீட்டை எப்படி நம்ம டேலியில் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுடைய ஃபோல்டர்ஸில் டோட்டலாக வந்து 4 ஃபோல்டர்ஸ் நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய மாஸ்டர் டேட்டாவை எப்படி டேலியில் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றின டேட்டா தான் வந்து இந்த எக்ஸல் ஃபார் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. டிஃபால்ட் இன் தி சென்ஸ் நம்ம எந்த ஒரு மேப்பிங்கும் நம்ம வந்து பண்ண வேணாம், டைரக்டா எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம டேலியில் இம்போர்ட் பண்ணலாம். பொதுவாக இந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க. அங்கே வந்து உங்களுக்கு 3 மாஸ்டர்ஸ் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது அக்கௌண்டிங் மாஸ்டர். இந்த அக்கௌண்டிங் மாஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஒரு சில டேட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதில் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய லெட்ஜர்ஸோடைய டேட்டாவை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான். இப்போ இந்த சீட்டை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வந்து இந்த மாதிரி வந்து சாம்பிள் டேட்டா வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்ஜரோடைய நேம். அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது அந்த லெட்ஜர் எந்த குரூப்ல நம்ம கிளாசிஃபை பண்றோம் அப்படிங்கிறது. தேர்டு நம்ம வந்து கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ். அப்படியே அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட்டா கிரெடிட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துறோம். அடுத்து பில் டேட் இந்த பர்டிகுலர் லெட்ஜருக்கு இல்லை, அதனால எம்டியா இருக்கு. பில் நம்பர், பில் அமௌண்ட், பில்லோடைய அமௌண்டோடைய டெபிட்டா கிரெடிட்டா அப்படிங்கிறது எல்லாமே எம்டி. அட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கல. அடுத்து ஸ்டேட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கண்ட்ரி அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். பின்கோடு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க லாஸ்ட் ரோல நீங்க பின்கோடு அப்படிங்கிறது கொடுத்துருங்க. அப்ப இந்த லைன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் லெட்ஜருக்கான என்டையர் டீடைல்ஸும் ஒரே லைன்ல முடிஞ்சிருது. இந்த மாதிரியும் நம்ம டேட்டா அப்படிங்கிறது ஃபீட் பண்ணலாம். அதர்வைஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்னு பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம நேம்ல லெட்ஜருடைய நேம் கொடுத்துறோம். அதுக்கான அண்டர் என்ன அப்படிங்கிறது. ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தா ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்குறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா மட்டும் டெபிட்டா கிரெடிட்டா அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அடுத்து டேட் வந்து ப்ராப்பரா நீங்க கொடுக்கணும். இந்த டேட் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப இந்த பர்டிகுலர் ஓப்பனிங் பேலன்ஸ் அதுக்கான பில்லோடைய டீடைல்ஸுக்கான டேட்டு தான் இந்த பில் டேட்டு. அந்த பில்லோடைய நம்பர் நம்ம வந்து கொடுத்துறோம். அதாவது பில்லோடைய நேம் அப்படிங்கிறத நம்பரா கொடுத்துறோம். அதுல நம்ம என்ன அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுக்க முடியுது. 10,000ல நம்ம 1000 ருபீஸ் வந்து ஏபிசி 1 அப்படிங்கிற பில்லுல கொடுத்துருக்கோம். அது டெபிட்டா கிரெடிட்டா அப்படிங்கிறது இருக்கு. அடுத்த ரோலையே நான் 2வது பில்லோடைய டேட்டு, நேமு, அதோடைய அமௌண்ட், டெபிட் கிரெடிட். 3வது ரோலே நம்ம வந்து பேலன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த 3 அமௌண்ட்டையும் நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஸ்பிட்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் 10,000 ருபீஸ் நம்மளுக்கு இருக்கு. அதோடைய பில்லோடைய பிரேக்கப் தான் அந்த 10,000க்கான பிரேக்கப்பா நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த ரோல நீங்க இந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அட்ரஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபீல்டு. இந்த அட்ரஸும் அடுத்தடுத்த லைன்ல நான் கொடுத்துருக்கேன். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட்டா வந்து எங்க முடிவுக்கு வருதோ, அதாவது என்ன எண்டு பார்ட்டோ அந்த எண்டு பார்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீடைல்ஸை பர்டிகுலரா அந்த லெட்ஜரோடைய மாஸ்டர்ல போயிட்டு டேலி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் பண்ணிடும். அதுக்காக நம்ம லைன் 1, லைன் 2, லைன் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டேட்டும் கண்ட்ரியும் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப இந்த டீடைல்ஸ் வந்து நம்ம இதுவரைக்கும் ஆக்குபை பண்ணியிருக்கு பர்டிகுலர் 2வது லெட்ஜருடைய டீடைல்ஸ் அப்படிங்கிறது. அப்ப இந்த 3 ரோவை நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தாண்டி அடுத்த ரோல தான் நம்ம அடுத்த லெட்ஜரை நம்ம கொடுக்குறோம். அந்த லெட்ஜருடைய நேம், அந்த லெட்ஜருடைய குரூப் என்ன, அதே மாதிரி அமௌண்ட், அதுக்கான ஸ்பிட் நம்ம இங்க பார்க்கும்போது ஒரே ஒரு பில் அமௌண்ட் தான் இருக்கு. 15,000 ரூபாய் நம்ம பே பண்ண வேண்டிய கிரெடிட் பேலன்ஸ். அதோடைய பில் டேட் என்ன, பில்லோடைய நம்பர் என்ன, அந்த டோட்டல் அமௌண்ட்டை நம்ம சிங்கிள் பில்லாவே நம்ம இங்க கொடுத்துறத நீங்க பார்க்க முடியும். இது சண்டே கிரெடிட்டார் அப்படிங்கிறதுனால கிரெடிட்டும் நம்ம வந்து பில்லோடைய அமௌண்ட்டும் நம்ம கிரெடிட் கொடுத்துறோம். ஆனா அட்ரஸ் டீடைல்ஸ் நம்ம வந்து 3 ரோ நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப இந்த 3 ரோ வரைக்கும் நம்ம வேற எந்த லெட்ஜரையும் இந்த ஏரியால நம்ம வந்து ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ டேலி வந்து ப்ராப்பரா நம்மளுக்கு ரீட் பண்ணாம போயிடும். அதுக்காக நம்ம வந்து எம்டியா விட்டுட்டு அடுத்த ரோல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த லெட்ஜரை நம்ம கொடுக்குறோம். இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு லெட்ஜருக்குமான டீடைல்ஸ் நம்ம அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இப்படி நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த லைன்ல நீங்க வந்து கொடுத்துக்க முடியும். பில் நம்பரையும் அடுத்தடுத்த லைன் அப்படிங்கிறத கொடுத்துக்க முடியும். அப்படி அந்த பில் நம்பர் அண்ட் அட்ரஸ் வந்து ஆக்குபை பண்ணிருக்கக்கூடிய ஏரியால நம்ம அந்த ரோல அடுத்த லெட்ஜரை நம்ம கண்டிப்பா போஸ்ட் பண்ண கூடாது. இதுல வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கிளாரிட்டி இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது அமௌண்ட்
தென் பில்லோடைய பிரேக்கப்கான அமௌண்ட் இது கண்டிப்பா வந்து டேலி ஆகணும். அது கிரெடிட்டா டெபிட்டா அப்படிங்கிறதும் கண்டிப்பா நம்மளுக்கு டேலி ஆகும். அடுத்தடுத்த லெட்ஜர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம பில்லோடைய பிரேக்கப் அட்ரஸ் டீடைல்ஸ் எதுவுமே நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்கல. டைரக்டா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கண்ட்ரி ஸ்டேட் அப்படிங்கிறது கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பேங்க் லெட்ஜருக்கும் நான் தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கண்ட்ரி அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கேயும் இந்தியா அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா பேங்க் லெட்ஜருக்கு கண்டிப்பா ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது கேட்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டைரக்டா கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தடுத்த இன்கம் லெட்ஜர், எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் லெட்ஜர்ஸ் இதுக்குன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து நேம் லெட்ஜருடைய நேம் அதுக்கடுத்து அண்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அடிஷனல் டாக்ஸ் டைப் அப்படிங்கிறது எதுவுமே நம்ம கொடுக்கல. லெட்ஜர் நம்ம ப்ராப்பரா இம்போர்ட் பண்ணிட்டு இந்த லெட்ஜரை ஆல்டர் பண்ணி நம்ம அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸை நம்ம லெட்ஜர் ஆல்டர் பண்ணியே நம்ம ஈஸியா கொடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நேம் ஆஃப் லெட்ஜர் அதுக்கடுத்து அண்டர் மட்டும் நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். யுனைடெட் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க சன்ட்ரி டேட்டாஸ், பட் அவங்களுக்கு பில்லோடைய அவுட்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அட்ரஸ் டீடைல்ஸ் நான் எதுவும் ஃபீட் பண்ணல. அதர்வைஸ் நம்ம தமிழ்நாடு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து கண்ட்ரி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்குறதா கொடுத்துக்க முடியும். நான் தமிழ்நாடு அப்படிங்கிறது கொடுத்துறேன். ஏன்னா பார்ட்டி லெட்ஜருங்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதர் ஸ்டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ஸ்டேட்டை வந்து ப்ராப்பரா நம்ம வந்து கொடுக்கணும். எரர் இல்லாம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கொடுத்து பழகும். இப்போ யுனைடெட் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து இங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா டிஸ்கவுண்ட் லெட்ஜர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பேக்கிங் சார்ஜஸ் லெட்ஜர் இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த லெட்ஜர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ப்ரொப்ரைட்டர்ஸ் கேபிட்டல் அப்படிங்கிறதுல மட்டும் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு. பட் பில் பிரேக்கப் அட்ரஸ் தென் இந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் நான் கொடுக்கல. ஸ்டேட் கண்ட்ரி கூட நான் வந்து இந்த இடத்துல கொடுக்கல. தேவைப்படுது அப்படின்னா இங்க கூட நம்ம வந்து கொடுத்துக்கிறோம் கொடுத்துக்கலாம். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு நான் வந்து இங்க கொடுத்துறேன். அதே மாதிரி இந்தியா அப்படிங்கிறதே நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். தேவைப்படுது அப்படின்னா நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க ப்ராப்பரா இது எல்லாம் வந்து இம்போர்ட் ஆயிருக்கா, நம்ம கொடுத்த டேட்டாஸ் எல்லாம் ப்ராப்பரா இம்போர்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டேட்டா எந்த மாதிரி நீங்க டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இதே டெம்ப்ளேட்ல உங்களுக்கு தேவையான லெட்ஜர் மாஸ்டர் நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை நீங்க வேற ஒரு ஃபைலா காப்பி பண்ணி வச்சுட்டு அதுல இந்த டேட்டாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுடைய ஓன் டேட்டாவை நீங்க ஃபீட் பண்ணிட்டு அதை இம்போர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ டேலில இதை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பொதுவா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபினான்சியல் இயர் 2023-24 பேஸ் பண்ணி நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். அப்ப நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய கம்பெனியும் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா 23-24 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ கம்பெனி கிரியேட் பண்ணுங்க. இப்ப டேலியில கிரியேட் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடுவோம். இங்க நம்ம வந்து சாம்பிளுக்காக எக்ஸல் டு டேலி அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு கம்பெனி டேட்டா வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ எக்ஸல் டு டேலி ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு அப்ப நம்ம கொடுத்துருவோம். அடுத்து நாம கன்சிடர் பண்ண வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஃபினான்சியல் இயர் இது 1.4.23 அப்படின்னு கொடுங்க. புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் அப்படிங்கிறதும் 1 April 2023 இருக்கட்டும். அப்படியே நாம இந்த கம்பெனி கிரியேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸல் டு டேலி அப்படிங்கிற நேம்லேயே நீங்க கிரியேட் பண்ணி இந்த டெமோ எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்தால் மட்டும் அடுத்து நீங்க ரியல் டேட்டாவில் எப்படி நம்ம எக்ஸல் டேட்டாவை இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ கம்பெனி கிரியேட் பண்ண உடனே ஃபீச்சர்ஸ் கேட்குது. இதுல நான் எந்த சேஞ்சஸும் நான் வந்து பண்ணல. அப்படியே அக்செப்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்ப நம்மளுக்கு செப்பரேட்டா வந்து ஒரு கம்பெனி அப்படிங்கிறது இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம இந்த எக்ஸல் ஷீட் அப்படிங்கிறது எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இந்த ஃபோல்டர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷீட் தான் நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். 001 லெட்ஜர் இன் டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது இந்த ஃபைலோடைய நேம். தென் டேட்டா வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா லெட்ஜர் அப்படிங்கிற இந்த ஷீட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். அடுத்து எந்த ஃபோல்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ டாப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஃப் டிரைவ், அதுல இருக்கக்கூடிய எக்ஸல் டு டேலி அப்படிங்கிற மெயின் ஃபோல்டர், அதுல 001 டிஃபால்ட் எக்ஸல் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர், அந்த மாஸ்டர்ல அனதர் ஃபோல்டர், அதுவும் டிஃபால்ட் எக்ஸல் ஃபார் அக்கௌண்டிங் மாஸ்டர் அப்படிங்கிற ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கக்கூடிய பர்டிகுலர் நம்பர் 1 ஃபைல தான் நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து ப்ராப்பரா நம்மளுக்கு கிளாரிட்டி வேணும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டாப்ல இருக்கக்கூடிய இதை நான் ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த பார்த்த காப்பி பண்ணிக்கிறேன்.
இந்த காப்பி பண்ண பார்த்த டேலியில எங்க நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா நம்ம வந்து டாப்ல உங்களுக்கு இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. இங்க மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்மளுக்கு என்ன ஃபைல் ஃபார்மேட் நம்ம இம்போர்ட் பண்ண போறோம்னு கேக்குது. அதுல எக்ஸல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபைலுடைய பாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேக்குது. ஸோ ஃபைல் எந்த ஃபோல்டர்ல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேக்குது. ஸோ இதுல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா நாம இப்ப காப்பி பண்ண அந்த பர்டிகுலர் பாத்தை நம்ம ஸ்பெசிஃபை பாத் அப்படிங்கிறத கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆயிடும். இது அப்படியே நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபைலுமே நம்மளுக்கு இங்க லிஸ்ட் ஆகிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்ப நம்ம டவுன்லோட் பண்ண போறது, அதாவது இம்போர்ட் பண்ண போறது என்ன அப்படின்னா நம்பர் 1. அந்த நம்பர் 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. அதுல எந்த ஷீட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். லெட்ஜர் அப்படிங்கிற ஷீட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை தான் நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ லெட்ஜர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்குவோம். அடுத்து நம்மளுக்கு டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது தான் நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டிஃபால்ட் டெம்ப்ளேட், மேப்பிங் டெம்ப்ளேட் அப்ப நம்மளுக்கு 2 இருக்கு. அதாவது யூசர் டிஃபைன் டெம்ப்ளேட்னு இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஃபால்ட் டெம்ப்ளேட். அதனால நம்ம இங்க டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டைப் ஆஃப் மாஸ்டர் அப்படின்னு நம்மளுக்கு இங்க கேக்குது. இதுல நாம இம்போர்ட் பண்ண போற அக்கௌண்டிங் மாஸ்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லெட்ஜர். இங்க ப்ராப்பரா நம்ம லெட்ஜர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்குவோம். சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இதுல நாம கொடுக்க போறது என்ன அப்படின்னா மாடிஃபைட் வித் நியூ டேட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. மாடிஃபை வித் நியூ டேட்டா அப்படிங்கிறத கொடுத்து செலக்ட் பண்ணுங்க. அப்படியே என்டர் பண்ணீங்கன்னா ப்ரிவியூ அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்கும். ஒருவேளை ப்ரிவியூ வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பேக்கப் வேண்டாம் அப்படின்னாலும் நோ கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு பேக்கப் தேவையில்லை, நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். அப்படியே நான் என்டர் பண்றேன். இப்ப டோட்டலா வந்து எத்தனை லெட்ஜர்ஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா 16 லெட்ஜர்ஸ் வந்து நம்மளுக்கு இம்போர்ட் ஆகிறதுக்காக ரெடியா இருக்கு. எந்தெந்த குரூப்ல நம்ம இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற டீடைல்ஸும் நம்மளுக்கு இங்க தெரியுது. ஸோ பொதுவா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய லெட்ஜர்ஸோட கவுண்டிங் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 16 கவுண்ட் வந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. அதாவது 16 மாஸ்டர்ஸ் இங்க செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்க வந்து செக் பண்ணிக்கிறீங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா நம்ம இம்போர்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். இப்ப டேலி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணி முடிச்சிருச்சு. இப்ப இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு. இதை ஜஸ்ட் நீங்க வந்து என்டர் பண்ணி பாருங்க. இதுல நம்ம எப்படி இம்போர்ட் ஆனதை செக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிம்பிளி ஒவ்வொரு லெட்ஜரையும் நம்ம செக் பண்றதுக்கு ஆல்டர் அப்படிங்கிறது எடுங்க, லெட்ஜர் அப்படிங்கிறது எடுங்க. இப்ப ஏபிசி கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா இருக்கு. இப்ப ஏபிசி கம்பெனி லிமிட்டோடைய நேம், அண்டர், அதோடைய அட்ரஸ் டீடைல்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸோடைய பில் டீடைல்ஸ் இது எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஸோ கரெக்டா இது ஃபில் ஆயிருக்கா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு அகைன் எக்ஸல் மாஸ்டர் எடுத்து இந்த ஏபிசி மாஸ்டருக்கான இந்த டேட்டாவையும் இந்த பில்லுடைய பிரேக்கப்ஸையும் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அப்படியே நீங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாம எஸ்கேப் பண்ணி அப்படியே வெளில வந்துருங்க. இவ்வளவுதான் நம்ம டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை நம்ம இம்போர்ட் பண்றது. இதை ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.